கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் தேவ சமூகத்தில் போய் நின்று யோபுவுக்கு விரோதமாய் பேசுகிறான். நீர் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தின பிறகு பிசாசானவன் தேவ சமூகத்தில் போய் நின்று அவனுடைய ஆரோக்கியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இப்பொழுது யோபு எங்கே இருக்கிறான்? சாத்தான் கையில். அப்படி என்றால் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி என்ன? ஆண்டவர் சாத்தான் கையில் கொடுப்பாரா? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில நேரங்களிலே தேவன் நியமித்த காரியங்களும் தேவன் நடத்துகிற பாதைகளும் நமக்கு புரியாத புதிராய் காணப்படும். ஏன் இப்படி? எவ்வளவு யோசித்தாலும் நம்மால் விடை காண முடியாது. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், சில சூழ்நிலைகளிலே சாத்தான் கையிலே கொடுப்பதை போல காணப்பட்டாலும் சத்துருவின் இஷ்டப்படி நடத்த தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பிசாசானவன் கையிலே, சாத்தான் கையிலே யோபுவை கொடுத்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் பிராணனை தப்பவிடு. அதாவது சோதனைக்கு ஒப்பு கொடுத்தாலும் தேவன் எல்லையை போட்டுதான் அனுமதிப்பாரே தவிர சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதிருக்கிற தேவன் என்று. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவுக்குண்டான சோதனையில யோபு எல்லாம் இழந்து ஆரோக்கியத்தை நஷ்டப்பட்ட பிறகும் அவனுடைய வாழ்க்கை தீபம் அணையாதிருக்க காரணம் என்ன தெரியுமா? சத்ருவின் இஷ்டப்படி நடத்தப்பட்டதினால் அல்ல, தேவன் நிர்ணயித்த அல்லது அனுமதித்த சோதனையை தாண்டி யோபுவின் வாழ்க்கையில சாத்தானால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நம்முடைய திராணி கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய நிலைமை கர்த்தருக்கு தெரியும். சாத்தான் யாரென்று வேதம் சொல்லுகிறது? அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோபுவின் வாழ்க்கையில சம்பாதித்த எல்லாவற்றையும் திருடி விட்டான், நஷ்டப்படுத்தி விட்டான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? யோபுவை அழிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இங்கே சோதனை யோபுவுக்கு அல்ல, சாத்தானுக்கு. ஒரு குரங்கு கையில் ஒரு பழத்தை கொடுத்துட்டு இதை நீ சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னா அந்த குரங்குக்கு இதை விட பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒருவன் யோபு. அவனை கர்த்தர் சாத்தான் கையில வைத்து விட்டு சொல்லுகிறார், அவன் பிராணனை தொட்டு விடாதே என்று. இதைவிட சோதனை சாத்தானுக்கு வேற கிடையாது. இங்கே உண்மையிலே சோதிக்கப்படுகிறது பிசாசானவன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல இந்த பிசாசை, இந்த சாத்தானை பார்க்க முடியும். அதன் பிறகு சாத்தானை பார்க்க முடியாது. அங்கே அதன் பிறகு யாருடைய பயணம்? யோபுவினுடைய பயணம் தொடருகிறது. 42வது அதிகாரத்தில் யோபு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில நேரத்துல என்னாண்டவரே சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்து விட்டீரே, சத்ருவின் கையில்லவா ஓங்கி இருக்கிறது என நமக்கு கேட்க தோன்றும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையிலேயே சத்ருவின் கையில நம்மை முழுமையை ஒப்பு கொடுத்திருந்தால் இந்த நாளை நாம் கண்டிருப்போமா? இல்லையே. எத்தனை முறை நம்மை விழத்தள்ள நினைத்தா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மட்டும் ஒரு எல்லையை போடாது இருந்திருந்தால் இன்னைக்கு நாம இல்லை. அந்த எல்லையினால இருக்கிறோம், இல்லைன்னா நாம இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் சில நேரத்துல இருப்பது எகிப்தினுடைய பாளையத்துக்குள்ள காணப்பட்டது போல இருந்தாலும் தேவன் தம்முடைய சித்தப்படிதான்
நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தமே நிறைவேறுகிறது. அதன் அடையாளம் நம்முடைய வாழ்க்கை தீபம் இன்னும் அடையவில்லை. சத்துருக்களின் இஷ்டம் அல்ல, தேவ சித்தம். இதை புரிந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். அந்த கிருபைகளை தந்து நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, சில நேரங்களில் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பது போல எங்க வாழ்க்கையில காணப்பட்டால் இந்த நாளில் நீர் உணர்த்தி இருக்கிறீர். அப்படி செய்வதும் சத்ருவின் இஷ்டம் நடப்பதற்கல்ல, அதிலும் தேவன் ஒரு எல்லையை போட்டு, தேவனே நீர் உம்முடைய சித்தத்தை தான், நீர் நினைத்தபடிதான் நடத்துகிறீர் என்பதை உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் ஒருபோதும் முறுமுறுக்காமல் உம்மை துதித்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.